13ஆம் தேதி காலையில் அந்த 2 சிறுமிகளோட அம்மா வந்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. தக்கலை ஸ்டேஷன் T1 தக்கலை ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களும் கன்னியாகுமரி பகுதியை சார்ந்தவர்கள் தான். இங்கே எல்லாமே வந்த ஒரு விஷயம் வந்து மெயினாக அந்த சிசிடிவின்ற ஒரு விஷயம் தான். ஓகே, ஏன் அந்த திரும்ப இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இதில் இன்வால்வ்டான ஒரு பர்சன் வந்து இல்லிட்ரேட் பர்சன் கிடையாது. யாருன்னே தெரியாது, ஒரு அவேர்னஸ் இல்லாத பர்சன் கிடையாது. நல்ல படித்த ஒரு பர்சன், நல்ல ஒரு பர்சன் தான் இதில் இன்வால்வ் ஆன ஒரு பர்சன். ஏன்னா இதில் அக்யூஸ்டுன்னு சொல்லப்படுற ஒருத்தரே திரும்ப ஒரு வழக்கறிஞர் தான். அதை சொல்லவே எனக்கு இங்கே அசிங்கமாக தான் இருக்குது. ஏன்னா பட் ஆனால் இந்த கேஸ் வந்து ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்துருக்கு. என்னன்னா, யாரு தவறு செய்தாலும் தவறு தான், அது சட்டம் தெரிந்த வல்லுநர்களே தவறு செய்தாலும் தவறு தான், அவங்களுக்கும் இங்கே பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குன்ற ஒரு விஷயம் தான் இங்கே மெயினாக இந்த கேஸ் வலியுறுத்துற ஒரு விஷயமா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஓகே, இது மேபி சரி நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போ வந்து ஒரு செக்ஷுவல் ரிலேட்டட் விஷயம் நடக்குது, இல்லை போக்சோன்றது அகெயின் இட் ரிலேட்ஸ் டு போத் 18 வயசு கீழே உள்ள ஆண் குழந்தைகளாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும். இன்னும் நிறைய பேர் போக்சோனா பெண் குழந்தைகள் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கான்செப்ட் கிடையாது. 18 வயசு கீழே எந்த ஆண் குழந்தையோ இல்லை பெண் குழந்தையோ பாலியல் ரிலேட்டட் விஷயத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்னா இருவருக்காகவும் போக்சோ பாயும் அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம். இதே ஒரு ஆண் குழந்தை இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை நான் கரெக்டாக ரிலேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சித்ரா திவ்யா கலைச்செல்லாம் வந்துட்டு அரெஸ்ட் ஆனாங்க இல்லையா, அந்த கார்த்திகெல்லாம் அதில் அந்த அந்த பசங்களுக்கு சிறார்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்துட்டு ஒரு பாலியல் விஷயத்தில் ஈடுபட்டதாகட்டும், இல்லை கே செக்ஸ்க்காக அவங்க இன்வால்வ் பண்ணப்படுறதுக்காக வீடியோ எடுக்கப்பட்டாங்கன்னு சொல்கிற விஷயமாகட்டும், அப்போ அங்கேயும் போக்சோ பாய்ந்தது இல்லை அவங்க மேலே.